இந்த படத்தில் வர்றவங்க ஜாலியாக வரணும், ஜாலியாக போகணுன்னு தனுஷ் சொன்ன மாதிரி படம் முழுக்க ஜாலி தான், சீரியஸ்னஸே கொஞ்சம் கம்மி தான். அதாவது சீரியஸான காட்சிகளை கூட ஜாலியாக காமெடியாக காட்டியிருக்கிறார் தனுஷ். இந்த படத்தில் ஹீரோ யாருன்னா ஜிவி பிரகாஷ் தாங்க. சமீபத்தில் வந்த படங்களில் எல்லா பாட்டையும் ஹிட் அடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும், ஹோட்டல்லையும் சரி, செல்ஃபோன்லையும் சரி, பாட்டு அதிகமாக வைத்திருக்கிறது ஜிவி பிரகாஷ் குமாருடைய நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படத்தினுடைய பாடல்கள் தான். தனுஷோடைய பாடி லாங்குவேஜை இவர் ஃபாலோ பண்ணவே இல்லை. அதான் பவிஷுக்கு பாராட்ட வேண்டும், தனுஷையும் பாராட்டணும். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தின் திரை விமர்சனம். தனுஷின் சகோதரி மகன் பவிஷ் கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கிறார். பிரியா பிரகாஷ் வாரியர், மேத்யூ தாமஸ், வெங்கடேஷ் மேனன், ராபியா சதுரன், ரம்யா ரங்கநாதன், சித்தார்த், சங்கர், சரத்குமார், சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன், உதய் மகேஷ், ஸ்ரீதேவி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் ரம்யா ரங்கநாதன் இன்ஸ்டாகிராம் புகழ் அவரும் நடிச்சிருக்கார். கதை என்ன? புதுசெல்லாம் கதை ஒன்றும் இல்லை, பழைய கதை தான், முக்கோண காதல் கதை. பவிஷ் செஃப்பாக இருக்கார். செஃப்பாக இருக்காருன்னா, நீ என்ன வேலை பார்க்குற? சமயக்காரன். நீ இப்படி தான் பதில் சொல்லணும். ஆனால் கௌரவமாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செஃப் அப்படிங்கிறாங்க. அதாவது செஃப்னா சமயக்காரன் தான், ஹோட்டல் சமயக்காரன். வீட்டில் ஹோம் மேக்கர் மனைவி சமையல் பண்ணுவாள். நம்ம பவிஷ் பிரியா வாரியரை காதலிக்கிறார். பிரியா வாரியர்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா, அவன் செஃப்பாக தான் வேலை பார்க்குறான்னு தெரியும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவனுடைய மனதை புரிந்து கொண்டு பவிஷை காதலிக்கிறாரு பிரியா. ஆனால் பவிஷ் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. ஏற்கனவே அனிகா என்பவரை காதலித்து அது காதல் பிரேக்கப் ஆயிடுது. ஆனால் அனிகா பின்னாளில் ஒரு பெரிய தொழிலதிபரை கல்யாணம் பண்ண போகிறாரு. பவிஷ் என்ன செய்யணும்? சரி, நம்ம முன்னாள் காதலி எங்கிருந்தாலும் வாழ்க என்ன தானே வாழ்த்தணும். லூஸுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்துடுது, பொறாமப்படுறாரு. ஓஹோ, நீ என்னையை பிரேக்கப் பண்ணிவிட்டு பெரிய கோடீஸ்வர தொழிலதிபர் கல்யாணம் பண்ண போறியா? நிறுத்துறேன் பாருன்னு அனிகாவுடைய திருமணத்தை நிறுத்துவதற்கு பகீரத பிரயத்தனங்களை ஈடுபடுறாரு. ஒருவரி கதை முழுக்கதைன்னா இதான். கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது, நம்முடைய காதலை எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிறது, இதான் கதை. இந்த படத்தில் மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ் முக்கிய வேஷம் செஞ்சுருக்காரு. அவர் பவிஷோட சேர்ந்து அவரும் அந்த கல்யாணத்திற்கான சதி கூட்டத்தில் ஈடுபடுறாரு. இதில் முக்கியமான அம்மா யாருன்னா வழக்கம் போல் சரண்யா பொன்வண்ணன் தான். சரண்யா பொன்வண்ணன் எப்போவுமே தனுஷுக்கு மிகச்சிறந்த அம்மாவாக இருப்பாங்க. இந்த படத்தில் இசையலி வீட்டில் பேசும்போது சரண்யா பொன்வண்ணன் மடியில் பவிஷ் படுத்திருக்காரு. படுத்த உடனே டே எந்திரா அது நான் படுக்க வேண்டிய இடம்னு டேரக்டர் தனுஷை விட்டு சண்டைக்கு போனாராம். அந்த மாதிரி சரண்யா பொண்ணனுடைய மடியை டேரக்டர் நடிகருமான தனுஷ் குத்தகைக்கு எடுத்திருக்காரு போல். அதாவது நான் எனக்கு உண்மையிலே அம்மாவாக நடிச்சிருந்தாங்க, நடிக்கலை, வாழ்த்துருந்தாங்க சரண்யா பொன்வண்ணன். அதேமாதிரி பவிஷுக்கும் சரண்யா பொன்வண்ணன் அம்மாவாக நடிச்சிருக்காங்க. எப்போவுமே அம்மா நடிக்கும்போது வேறு அம்மாவாக காட்சி தருவார் சரண்யா பொன்வண்ணன். இதுலேயும் அதே மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான அம்மாவாக நடிச்சிருக்காரு சரண்யா பொன்வண்ணன். ஆடுகளம் நரேஷ் உண்டு. ஆடுகளம் நரேன் எப்போ போல் அப்பா தான். ரெண்டு அப்பாக்கள், ஒன்று ஆடுகளம் நரேன்னு, இன்னொன்று சரத்குமார். சரத்குமார் கம்பீரமான அப்பா. இந்த ரெண்டு பேருக்கு இடையில் போட்டி, நடிப்பு போட்டி நிலவுது. ஆடுகளம் நரேனா சரத்குமாரானு. ஆனால் என்ன இருந்தாலும் சீனியர் சரத்குமார் இல்லையா. ஆனால் சரத்குமார் அந்த அப்பாக்கள் போட்டியில் ஜெயிக்கிறாரு. நிறைய துணை கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லாரையுமே சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இயக்குனர் தனுஷ். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பல கோணங்களில், அதாவது சோகமாக இருக்கும்போதெல்லாம் அப்படியே காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரியே இருக்கிறாரு பவிஷ். என்ன இருந்தாலும் அக்கா மகன் தானே, மருமகன். அந்த அடிப்படையில் ஒரே ஜீன்ஸ் தான், கஸ்தூரி ராஜா ஜீன்ஸ். அந்த அடிப்படையில் தனுஷ் போலவே பவிஷ் தோற்றமளித்தாலும் தனுஷோடைய பாடி லாங்குவேஜை இவர் ஃபாலோ பண்ணவே இல்லை. அதான் பவிஷுக்கு பாராட்ட வேண்டும், தனுஷையும் பாராட்டணும். டேய் என்னமே நடிச்சிடாடா, உனக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது, அந்த தனித்திறமையே முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காரு பவிஷ். எனவே எதிர்காலத்தில் ஒரு நல்ல லவபிள் ஹீரோவாக, அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோவாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இந்த படத்தில்
ஏன் நடிக்கவில்லை தனுஷ் என்பதற்கு காரணம் இருக்கிறது. தன்னை உருவாக்கியவர் தன்னுடைய அண்ணன் செல்வராகவன். அதேமாரி தன்னுடைய சகோதரி அவங்க வந்து டாக்டரு, மருத்துவம் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த டாக்டர் சகோதரியுடைய மகன் பவிஷ். சரி, நாம் பவிஷையும் நம்ம முறைக்கு கதாநாயகன் ஆக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி செயல்படுத்தியிருக்காரு தனுஷ். அவருடைய பணியை மிகச்சிறப்பாக ஆற்றியிருக்காரு. எப்போதுமே தனுஷ் வந்து மிகச்சிறந்த நடிகர்கள் பட்டியல் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த இயக்குனர் பட்டியலும் இருக்கார். அவர் இயக்கிற படங்கள் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கும். ஒன்று அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராஜகண்ணை வச்சு படம் எடுப்பார், இல்லாட்டி லவ்வபிள் ஸ்டோரி. இது வந்து அவர் ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே இதே மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிட்டார். காதல் கொண்டேன் மற்றும் நிறைய தனுஷ் வந்து காதல் படங்கள் நடித்ததுனால இது நம்ம சகோதரி அம்மனுக்கு விட்டு கொடுத்துருவோம்னு சொல்லி பவிஷுக்கு விட்டு கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமாக இந்த படத்தில் ஹீரோ யாருன்னா ஜிவி பிரகாஷ் தாங்க. சமீபத்தில் வந்த படங்களில் எல்லா பாட்டையும் ஹிட் அடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும், ஹோட்டல்லையும் சரி, செல்ஃபோன்லையும் சரி, பாட்டு அதிகமாக வைத்திருக்கிறது வந்து ஜிவி பிரகாஷ் குமாருடைய நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படத்தினுடைய பாடல்கள் தான். அதேமாதிரி ஜிவி பிரகாஷ் இந்த படத்தினுடைய பின்னணியிலையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மிகச்சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, அவர் ஒரு பக்கத்தில் நடிகராக அசதிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இசையமைப்பாளர். பேசிக் இசையமைப்பாளர் என்பதால் அவர் இசையமைப்பாளராகத்தான் அதிகமான புகழை பெற்று கொண்டிருக்கிறார் ஜிவி பிரகாஷ். தம்பிங்கிற முறையில் நாம் வந்து ஜிவி பிரகாஷுக்கு வேண்டுகோள் என்னென்னா, கதாநாயகனாக நடிக. எந்த நடிகையும் நீங்கள் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகட்டும், ஆனால் உங்களுக்கென்று ஜீன்ஸ் அடிப்படையில் ஏஆர் ரஹ்மான் ஜீன்ஸுங்க மாதிரி ஜிவி பிரகாஷுக்கு அந்த இசையமைப்பாளர் திறமை நிறைய கொட்டி கிடக்கு. அது இன்னும் வெளியே கொண்டு வாங்க, இன்னும் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் ஆகுங்க. எனவே நிறைய படங்கள் இசையமைங்கள் என்றுதான் இந்த படத்தை பார்த்த பிறகு ஜிவி பிரகாஷுக்கு நாம் வைக்க வேண்டிய கோரிக்கை. சரத்குமாரும் பவிஷும் இணைந்து வருகிற காட்சிகள் எல்லாமே ஒரு வாழ்வியல் தத்துவமாக இருக்கிறது. மிகச்சிறப்பாக 2 பேரும் போட்டி போட்டு நடித்திருக்கிறார்கள். என்னென்னாலும் சீனியர் நடிகர்களே சரத்குமாருக்கு இணையாக நடித்திருக்கிறார் பவிஷ் என்று சொல்ல வேண்டும். அதே போல் அனிகா வருகிற காட்சிகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அவரும் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார். என்னடா நம்முடைய முன்னாள் காதலனே நமக்கு எதிரியாக இருக்கும்போது அவருடைய முகபாவனைகள் எக்ஸலண்ட்டாக இருக்குது, அதில் எதுவுமே இல்லை. லியோன் புரிட்டோ ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத பேராக இருக்குது. ஆனால் லியோன் புரிட்டோ தனுஷ் என்ன நினச்சாரோ அதை ஸ்க்ரீனில் கொண்டிருக்காரு. தனுஷ் ஒருத்தர் கேமராமேனை போட்டால் அது சாதாரணமாக இருக்காது. ஏன்னா அவருக்கு சரியான திறமை உள்ள ஆள் வேணும். அந்த அடிப்படையில் தனுஷுடன் பணியாற்றிய லியோன் புரிட்டோ இனிமேல் பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றுவார் என்பது படத்தை பார்க்கும் நல்லா தெரியுது. மிகச்சிறந்த ஒளிப்பதிவு, வண்ண கோலங்களாக காட்சிகளை அமைத்திருக்கிறார் லியோன் புரிட்டோ. அவருக்கும் நமது வாழ்த்துக்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தனுஷ். இந்த காதல் படம்னு சொன்னாலே ஏதாவது ஒரு படம் ஞாபகம் வரத்தான் செய்யும். இதுலேயும் தனுஷ் நடித்த படங்கள், காட்சிகள் நமக்கு ஞாபகத்துக்கு வருகின்றன. ஆனால் அதை பவிஷ் மூலமாக நாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முக்கோண காதல் கதையில் ஒரு வித்தியாசமான படம்னு நாம் சொல்லலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அருமையான டைட்டில். சிறுவர் படத்தில் வர்ற பாட்டு பிரமாதமான பாட்டு. நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம். எனவே டைட்டில் செலக்ட் பண்ணுறதுலையும் தனுஷ் பூரண வெற்றி பெற்றிருக்கிறார். இது சமீபத்தில் வந்த காதல் படங்களில் உணர்ச்சி ததும்ப நம்முடைய மனசை கசக்கி பிழைகிற மிகச்சிறந்த படம். காதலர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். காதலிக்க போகிறவர்களும் கண்டிப்பாக பார்க்கணும். காதலித்து திருமணம் செய்தவர்களும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படத்தில் நடித்திருக்கும் கனிகா முகத்தில் பால் வெடியுது, அதாவது குழந்தை முகம் என்று சொல்ல வேண்டும். அவருடைய பாவனைகளும் குழந்தைத்தனமாகத்தான் இருக்கிறது. அதே சமயத்தில் சரத்குமார் வருகிற கட்டங்கள்லாம் தீப்பொறி பறக்கிறது. இதில் முக்கியமான விஷயம், ஏற்கனவே நம்ம பார்த்த குஷி படம் இருக்குது. அந்த குஷி படத்தினுடைய சாயல் கொஞ்சம் போல் இதில் தெரியும். ஆனாலும் குஷி படத்தை விட இந்த படத்தை மிகச்சிறப்பாக ரசிக்கலாம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. எப்போவுமே ஒரு கதாநாயகன் டைரக்ட் பண்ணும்போது நாம் இந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் இல்லாமல் இந்த படத்தை முழுமையான காதல் படமாக இயக்கியிருக்கிறார்
அதுவும் தன்னுடைய சகோதரி மகன் பரிஷுக்காக இயக்கியிருக்காரு தனுஷ். இந்த படத்தில் ஒரு சாங், அது லவ் 2K லவ் சாங்னு கூட சொல்லலாம், கோல்டன் ஸ்பேரோ. அது இளைஞர்களின் காதல் தேசிய கீதமாக பாடப்படும். அந்த பாட்டுக்காகவே படத்தை ரிப்பீட்டாக நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போல்லாம் கதாநாயக நடிப்பவர்கள் சில படங்களில் கெஸ்ட்டுக்காக ஒரு டான்ஸுக்காக வர்றாங்க. அந்த அடிப்படையில் பிரியங்கா மோகனும் இந்த படத்தில் தமன்னாவை நினச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க. இப்போ எல்லா கதாநாயகிகளும் சில படங்களில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு ஒரு டான்ஸு ஆடிட்டு போகிறாங்க. அந்த வேளை பிரியங்கா மோகனும் நம்மை கவர்கிற விதத்தில் நடனம் ஆடி இருக்கிறார். முக்கியமான விஷயம் என்னென்னா, சிலர் சீரியஸான காட்சிகளை ஜாலியாக காட்டுவாங்க, சிலர் ஜாலியான காட்சிகளை சீரியஸாக காட்டுங்க. இந்த படத்தில் வர்றவங்க ஜாலியாக வரணும், ஜாலியாக போகணுன்னு தனுஷ் சொன்ன மாதிரி படம் முழுக்க ஜாலி தான், சீரியஸ்னஸே கொஞ்சம் கம்மி தான். அதாவது சீரியஸான காட்சிகளை கூட ஜாலியாக காமெடியாக காட்டியிருக்கிறார் தனுஷ். அது அவருக்கு கைவந்த கலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். தனுஷ் இயக்கத்தில் வந்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த காதல் படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்.